இப்ப நீங்க சங்கர பத்தி ஏன்னா இது முழுக்க முழுக்க நம்ம சங்கர் அவர்களுடைய படங்கள பத்தியே பேசினதுனால, சுஜாதா அவர்கள் இருக்கும் வரைக்கும் மட்டுமே சங்கர் அவர்கள் ரொம்ப நல்ல படங்கள குடுத்துட்டு இருந்தாங்க. அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கு. அப்ப ரைட்டரா சங்கர் அவர்களுக்கு இன்னும் சரியான பெர்சன் கிடைக்கலையா? எஸ். சுஜாதா அவர்கள், பாலகுமாரன் அவர்கள் 2 பேர் இருந்த வரைக்குமே பார்த்தீங்கன்னா, எப்பயுமே ஒரு ஒரு இயக்குனருக்கு வந்து நம்ம எப்படி சொல்லலாம், ஒரு பில்லராக நம்ம இருப்பவர்கள் தான் இந்த ம். டயலாக் ரைட்டர்ஸ். இப்போ அவங்க ஸ்க்ரீன் ப்ளே டயலாக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, கோஆப்பரேஷன் தானே. சினிமா வந்து இண்டிவிஜுவல் வெற்றியே கிடையாது. ஆமா. தனி மனிதன் வெற்றின்னு சொல்லிக்கவே முடியாது யாருமே. கண்டிப்பா. அப்போ அவர்கள் இருக்கும்போது வந்து ஒரு சிறந்த படத்த குடுக்க முடிந்தது. பட் அவருடைய மறைவுக்கு பிறகு அந்த இடத்தை ஃபில்லப் பண்றதுக்கான ஆட்கள் பெரிய அளவுல இல்லாம இருக்காங்க. இருக்காங்க. ம். இல்லாம கிடையாது. ரைட்டர்ஸ் நெறைய பேர் இருக்காங்க. பட் அவருக்கு உள்ள போய் ஆப்ட்டான வந்து உள்ளுக்குள்ள போய் செட் ஆகணும். ஓகே. செட் ஆகுறவர்கள் சிக்கல. புரியுது. அதனால நீங்க பார்த்தீங்கன்னா, இந்தியன் படம் பார்ட் 1 எப்படி நீங்க போச்சு, ஆமா. பார்ட் 2 எப்படி போச்சுங்கிறது உங்களுக்கு தெரியும். கரெக்ட். அதனால அந்த திறமைக்கு பின்னாடி ஒளிந்து கொண்டிருப்பவர் நெறைய பேர் இருக்காங்க. ஓகே, ஓகே. அவர் இல்லாத பட்சத்தில் இயக்குனர்களுடைய அந்த என்ன சொல்றேன்னா, அந்த தடுமாற்றம் நெறைய இருக்கு.